Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெயில் merge ஆப்ஷனை வேர்ட் எக்ஸல் அவுட்லுக்கை யூஸ் பண்ணி எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாமுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, mailing tabல mail mergeக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மெயில் mergeனா என்னங்கிறது பேசிக்காகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 100 பேருக்கு பர்சனலைஸ்டான ஒரு இமெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் கம்பைன் பண்ணி அந்த மெயிலோட அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி பல்காக நீங்கள் அவுட்லுக் மூலிமா நீங்கள் அதை சென்ட் பண்ண முடியும். ஒருவேளை இன்னும் மெயில் merge உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியலனா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா போக போகிறது கிடையாது. இந்த 3 அப்ளிகேஷனை ஃபார்ம் பண்ணி எப்படி இந்த வேலையை ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நாம் என்ன எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா ப்ரீ ஆர்டர்ட் ப்ராடக்ட். ஸோ குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, RTX 4090 Ti இந்த GPU வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த குறிப்பிட்ட லிங்க்கில் இந்த குறிப்பிட்ட டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா பல்காக அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் யார், அவங்களோட இமெயில் ஐடி என்ன, அண்ட் என்ன டேட்டில் இருந்து என்ன டேட்டுக்குள்ளே அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கு, அவங்களுக்கான குறிப்பிட்ட அந்த சர்வீஸ் டீமோட நம்பர், ஸோ நேம் என்ன, கம்பெனி நேம் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட எக்ஸலில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை நம்ம இந்த மெயிலோட பார்த்திங்கன்னா merge பண்ணி அவுட்லுக் மூலிமா இதை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், மெயிலிங் டேப்பில் ஸ்டார்ட் மெயில் merge குரூப்பில் ஸ்டார்ட் மெயில் merge ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட் டைப்பை நாம் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் மெசேஜஸ் வேணும்னாலும் சரி, இல்லை நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் வேணும்னாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போதைக்கு நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் இமெயில் மெசேஜஸும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட மெயிலோட டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதைத்தான் எல்லாருக்கும் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மெயிலோட நம்ம merge பண்ண வேண்டிய டேட்டா சோர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா சோர்ஸை நாம் இந்த மெயிலோட merge பண்ணணும். ஸோ சேம் மெயிலிங் டேப்லே பார்த்தோம்னா அதே ஸ்டார்ட் மெயில் merge குரூப்பில் செலக்ட் ரெசிபியன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு தேவையான ஒரு நியூ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இதை கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு தேவையான புதுசாக காலம் ஆட் பண்ணணும், தேவையில்லாத காலம்ஸை ரிமூவ் பண்ணணும்னா கஸ்டமைஸ் காலம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத காலம்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதை ஓகே கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஆக்சஸ் டேட்டா பேஸாக பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகும். அப்படி இந்த அட்ரஸ் லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் சேம் அட்ரஸ் லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதே செலக்ட் ரெசிபியன்ட்டில் போயிட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கொடுத்து ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையானது எல்லாமே அவுட்லுக் கான்டெக்ட்ஸில் இருக்குது, அதனால் அங்கேருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை எடுத்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்லுக் கான்டெக்ட்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி கான்டெக்ட்ஸ் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்மக்கிட்ட எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிறதுனால செலக்ட் ரெசிபியன்ட்டில் போயிட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கொடுத்து நம்மளுடைய ஃபைல் பார்த்தோம்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது, ப்ரீ ஆர்டர்ட் அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில், இந்த ஒர்க் புக்கில் ஜஸ்ட் அந்த ஃபைல் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் அந்த கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக அந்த எக்ஸல் ஃபைலில் 2 ஷீட் பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு தேவையானது இந்த ஷீட்டில். ஸோ அந்த ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா first row of data contains column headers. ஸோ நம்மளுடைய எக்ஸல் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த காலம்கான ஃபீல்டு நேம் அந்த ரெக்கார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த செக் மார்க்கை நீங்கள் இது டிஃபால்ட் தான், இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு வாட்டி நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம்.
நாம் இந்த டேட்டா சோர்ஸை merge பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருந்திருக்கும். இப்போ நம்ம merge பண்ணதுனால இது எல்லாமே ஆக்டிவாக வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இன்சர்ட் merge ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுடைய அந்த ரெக்கார்ட்ஸில் என்னென்ன காலம் ஹெட்டர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ merge ஃபீல்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக இங்கே நமக்கு வந்தாச்சு. ஓகே, இதில் நமக்கு என்னென்ன merge ஃபீல்டு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே நாம் அதை இன்சர்ட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு டியர் கஸ்டமர் நேம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கஸ்டமரோட நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் merge ஃபீல்டில் போயிட்டு கஸ்டமர் நேம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அங்கே என்ன இருக்குது, டியர் கஸ்டமர் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கு இல்லையா. ப்ரிவ்யூ ரிசல்ட் கொடுக்கும் போது பாருங்கள் டியர் சுரேஷ். இப்போ அடுத்தது போனோம்னா டியர் ரமேஷ், கணேஷ், லோகேஷ். ஸோ இப்படி அடுத்தடுத்த நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரிவ்யூ ரிசல்ட்டை நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்டிங் டேட். ஸோ அப்போ அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் merge ஃபீல்டு ஸ்டார்ட் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி தான் டில் டேட், அந்த எண்ட் டேட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எண்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இன்சர்ட் லிங்க், ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டம்மி லிங்க் ஒன்று இருக்குது. ஸோ அதை பர்ச்சேஸ் லிங்க் அப்படிங்கிற இந்த காலமில் இருக்குது இல்லையா, இதே லிங்க்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ் டீம் அந்த நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டம்மி நம்பர் என்ன பண்ணிடலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். சேம் இன்சர்ட் merge ஃபீல்டு சர்வீஸ் டீம் அப்படிங்கிற அந்த நம்பர். ஆக்சுவலாக இந்த கீழே யோர் நேம், யோர் கம்பெனி நேம் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் அது நேமாக இருக்கிறதுனால, அது ஃபீல்டாக ஏற்கனவே இருக்கிறதுனால அதை நான் என்ன பண்ணுறேன், merge பண்ணுறேன். மற்றபடி மோஸ்ட் அவசியம் இருக்காது. ஸோ நேம், கம்பெனி நேம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ப்ரிவ்யூ ரிசல்ட் கொடுக்கும் போது பாருங்கள் டியர் சுரேஷ், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீ ஆர்டர் பண்ண ஆர்டர் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ இதே மெயில் தான், பட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியன்ட் நேமோட டிஃப்ரெண்ட் டேட்டோட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்னாகும் போகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம எங்கெல்லாம் அந்த ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹைலைட் merge ஃபீல்டு கொடுத்தோம்னா எங்கெல்லாம் நம்ம merge ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஹைலைட் ஆகிருக்கு. இது ஒவ்வொரு மெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டாக என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரெக்கார்டில் 5 தான். ஒருவேளை இங்கே எம்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நாம் எக்ஸலில் பார்த்த அதே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதில் 6 அந்த 6வது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் செக் மார்க் எடுத்துடலாம். ஸோ இதில் இன்னொரு யூஸும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட 10 பேரை வந்து நீங்கள் இங்கேருந்து அன்செக் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அன்செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், தாராளமாக நீங்கள் இந்த லிஸ்ட்டை எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா வேலையும் இங்கேயும் நீங்கள் செஞ்சுக்க முடியும். இல்லை இந்த வேலையை நீங்கள் எக்ஸலில் செய்கிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். ஸோ அந்த 6 எடுத்தாச்சு, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெக்கார்டு போகும்போது பாருங்கள் 5 வரைக்கும் தான் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். அடுத்த 6க்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காது. சரி, ஹைலைட் merge ஃபீல்டு நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரெசிபியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை சென்ட் பண்ணி ஆகணும். ரொம்ப சிம்பிள். கடைசியாக பார்த்தோம்னா ஃபினிஷ் குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஃபினிஷ் அண்ட் merge. ஸோ இதில் சென்ட் இமெயில் மெசேஜஸ் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே பார்த்தோம்னா யாருக்கு அனுப்பணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெக்கார்டில் இமெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக வெறும் இமெயில் அப்படின்னு நம்ம இந்த காலமுக்கு ஹெட்டர் வச்சுருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணி அந்த ஃபீல்டை எடுத்திருக்கோம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கல. ஸோ அதனால் மேனுவலாக நம்ம என்ன பண்ணலாம், இமெயில் ஐடி அப்படிங்கிற அந்த காலமில் தான் இமெயில் ஐடிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் சப்ஜெக்ட் லைன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ யோர் ப்ரீ ஆர்டர் RTX 4090 இஸ் நவ் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. மெயில் ஃபார்மேட் அட்டாச்மெண்ட் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக அனுப்பணும், உதாரணத்துக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட்டாக வேணாலும் அனுப்பிக்கலாம், பட் HTML அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. ஃபார்மேட்டிங் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் சென்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. இப்போ நம்ம ரெக்கார்டில் 5 பேர் இருக்கு இல்லையா, அந்த 5 ரெக்கார்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா ஆல் கொடுக்கலாம். இல்லை கரண்ட் ரெக்கார்ட் சுரேஷுக்கு மட்டுமா நீங்கள் கரண்ட் ரெக்கார்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி ஓகே எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரம் 50 பேர் இருக்காங்க, அதில் எனக்கு 20 50 வரைக்கும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். பட் நம்ம எல்லாருக்கும் தான் என்ன பண்ண போகிறோம், அனுப்ப போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் ஃபைனலாக ஓகே.
ஸோ அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்து முடிஞ்சாச்சு. அண்ட் இப்போது நம்ம அவுட்லுக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம சென்ட் ஐட்டம்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நாம் அனுப்பின மெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ அனுப்புனது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட் ஐட்டம்ஸில் இருக்குது. ஒருவேளை இல்லை ப்ரோ நான் போய் சென்ட் ஐட்டம்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், அங்கே அனுப்பின மாதிரி இல்லைங்கிற பட்சத்தில் அவுட் பாக்ஸில் போய் பார்த்திங்கன்னா அங்கே பெண்டிங்கில் இருக்கும். அப்படி இருக்கும் போது ரொம்ப சிம்பிள், சென்ட் அண்ட் ரிசீவ் இருக்கு இல்லையா, சென்ட் ஆர் ரிசீவ் ஆல் ஃபோல்டர்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை F9 ஷார்ட்கட் கீ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நடந்துடும். சென்ட் ஐட்டம்ஸில் போய் பார்க்கும் போது மெயில் சென்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவுட் பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு வாட்டி அவுட்லுக் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரிசீவரோட மெயில் ஐடியை செக் பண்ணி பார்த்தாலும் அங்கே நமக்கு மெயில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை ப்ரோ ஒரு சின்ன சிக்கல், நான் அவுட்லுக் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அது நியூ லுக்கில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் 365 நியூ லுக்கில் இருக்குன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் இந்த நியூ லுக் அப்படிங்கிறது டிசேபிள் பண்ணி இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அவுட் பாக்ஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த சென்ட் அண்ட் ரிசீவ் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த ஆப்ஷன் அங்கே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்கே அவுட் பாக்ஸ் இருக்குன்னே தெரியல, இல்லை சென்ட் ஐட்டம்ஸில் போய் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவுட்லுக் கொடுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு 2 அவுட்லுக் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகே, ஒன்று பார்த்தோம்னா அவுட்லுக்கில் அந்த ப்ரீ அப்படின்னு போட்டு இருக்கும். இந்த அவுட்லுக் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். மேலே அவுட்லுக் ஆப்னு அந்த எக்ஸ்ட்ரா அந்த நேம்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணலாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.